சரி, நான் 75% பாஸ்கருக்கு தரதா இருக்கேன். அது போக 25% நாம 5 பேரும், அதாவது ஸ்ரீதர், கோபால், நான், தாமு பேபி பிரிச்சுக்க போறோம். ஆளுக்கு 5% கிடைக்கும். மணி, நீ எங்களை ஏமாத்த பாக்குற. 25% 5ஆ பறிச்சா ஒவ்வொருத்தருக்கும் 5% இல்ல 14% கிடைக்கும் இல்லையா? அதானே வரும். இல்ல இல்ல, கேளுப்பா, நான் உங்களை ஏமாத்த மாட்டேன், எப்பவுமே ஏமாத்த மாட்டேன். இரு நான் போட்டு காட்டுறேன். இந்த பாத்தீங்களா, 25 5ஆல வகுத்தா 5 வரும். 5 2ல போகாது. 5 25ல 5 தடவை வரும். புரிஞ்சுதா? தப்பு மணி, நான் கணக்கிட புலி. எங்கிட்டே வா, நான் போட்டு காட்டுறேன் பாரு. 5 25 5 2ல போகுமா? போகாது. 5 5ல ஒரு தடவை போகும். இப்ப 2 சும்மா இருக்கு, அத கீழே கொண்டு வந்துருவோம். 5ஆல 20 வகுத்தா 4. கணக்கு இப்படி போடணும். 25 5ஆல வகுத்தா 14. ஓ நோ, நான் உனக்கு புரிய வைக்கிறேன். இதோ பாரு, 5 5 தரம் 5 5 5 25. பாரு, நல்லா போட்டாரு கணக்கு. என்ன உங்களுக்கு எவன் தான் கணக்கு சொல்லி கொடுத்தானு தெரியல. கொடுங்க, எப்படி நான் போட்டு காட்டுறேன். 14 5ஆல பெருக்கினாதான் 25 வரும். 5 × 4 20. 5 1ஆல இன்ட்டு பண்ணா 5, மொத்தம் 25. அவ்வளவுதான். இல்ல இல்ல, இங்க பாருமா, 5 14 நான் கூட்டி காட்டுறேன் பாரு, அப்ப புரியும் உனக்கு. 14 14 14 14 14. இப்ப கூட்டி பாரு, சரியா வரும். நீ சொல்றது தப்பு, நான் சொல்றதுதான் ரைட்டு, நீயே ஒத்துக்கோ பாரு. 4 8 12 16 20 21 22 23 24 25. அது கணக்குல ஏதோ டவுட்னா என்கிட்ட கேட்டுக்கப்பா. அடச்சா, Okay is beautiful. Pen is beauty. Pencil is very beauty of the family and the country. In the radio, come and going of the completely boys and girls and butterflies. മലയാളത്തിൽ പുസ്തകം എന്ന് പറയും, ഇംഗ്ലീഷിൽ ഇതിന് മലയാളത്തിൽ പേരെന്ന് പറയും, ഇംഗ്ലീഷിൽ ചോറിനെന്താ മാഷെ ഇംഗ്ലീഷ്? ചോറിന്റെ ഇംഗ്ലീഷ്. ചോറിന് ഇംഗ്ലീഷ് അറിഞ്ഞൂടെ? ഇല്ല. ഈ ഹോട്ടലിന് മുമ്പിലൊക്കെ മീൽസ് റെഡി എന്ന് എഴുതി വെച്ചിരിക്കുന്ന കണ്ടിട്ടില്ലേ? കണ്ടിട്ടില്ല. അപ്പൊ മീൽസ് എന്ന് പറഞ്ഞാൽ ചോറ്. അപ്പൊ ചോറിന്റെ ഇംഗ്ലീഷ് മീൽസ്, ചോറിന്റെ ഇംഗ്ലീഷ് മീൽസ്. അപ്പൊ ഉപ്മാവിന് എന്ത് പറയും? പറ മാഷെ, ഉപ്മാവിന്റെ ഇംഗ്ലീഷ് എന്താ? വല്ലാത്തൊരു തലവേദന പോലെ. സോൾട്ട് മാവ് മാംഗോ ട്രീ, സോൾട്ട് മാംഗോ ട്രീ. അല്ല, എന്താ ചോദിച്ചേ? ഉപ്മാവിന്റെ ഇംഗ്ലീഷ്. ഉപ്പാന്റെ ഇംഗ്ലീഷ് സോൾട്ട് മാംഗോ ട്രീ. ഉപ്പാന്റെ ഇംഗ്ലീഷ് സോൾട്ട് മാംഗോ ട്രീ.